ஸ்ரீரங்கத்துல வந்து எம்எல்ஏவை காணவில்லை. அமைச்சரை காணவில்லை. இப்ப நான் எங்க இருக்கேன்? திருச்சியில தானே இருக்கேன், ஸ்ரீரங்கத்தில் தானே இருக்கேன். ஸோ இன்னைக்கு காலையில ஒரு பிரஸ் மீட்ல கூட அதுக்கான ஆதாரங்கள்லாம் காமிச்சிருந்தோம். ஸோ என்னன்னா, இது வரைக்கும் இந்த 1 மாத காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து எம்எல்ஏவா பதவியேற்று ஒரு வார காலம் வந்து ஸ்ரீரங்கத்துல எல்லா பணிகளும் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்ரீரங்கத்தில் நிக்கிறவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, எந்த வேட்பாளருங்க ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தமிழ்நாட்டை ஆள முடியும் அப்படின்ற விஷயம். நான் எம்எல்ஏவா அறிவிக்கப்பட்ட ஒரு சில நாள்லயே திருச்சியின் முன்னாள் அமைச்சர் வந்து இந்த பேட்டியை கொடுத்திருந்தார். ஸ்ரீரங்கத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, ஸ்ரீரங்கத்துல நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. நான் அன்னைக்கு நண்பர்கிட்ட சொன்னேன், அப்ப தளபதி ஆட்சி அமைச்சிருவாரு. வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு ஒரு பேட்ச், அதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்ல, இப்படிதான் வெளியில வான்னு சொன்னீங்க. வெளியில வந்தாரு, உங்க ஆட்சியே இல்லாம போயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல. அவர் உண்மையிலேயே அவர் வந்து பழையபடி வந்து உங்களெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேசணும்னு நீங்க நினைச்சீங்க, அவர் பேசணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க, அவர் பேசினாரு அப்படின்னா சட்டமன்றத்துல அந்த மாதிரி எல்லாம் உண்மையிலேயே சொல்றாங்க, எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை நாங்க உருவாக்கிடுவோம். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இன்றைக்கு எனக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அமைச்சர் நம்ம கூட இருக்காங்க. ரொம்ப எளிமையான ஒருவரும் கூட சொல்லலாம். நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சார்லாம் வேணாம், வழக்கம் போல நீங்க பிரதர். இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் எல்லாருமே கனெக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ரீசெண்டா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை கோவிலுக்கு போவோம், கோவில் ஒரு பிரச்சனை இப்போ உங்களை தேடிதான் வராங்க. ஸோ உங்களோட அந்த அதிரடியான விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். எப்படி பாக்குறீங்க மக்களோட அந்த வரவேற்பு? ஸோ அறநிலைத்துறைனா வந்து கோயிலுக்கு போறது வர்றது, கோயிலை மேனேஜ் பண்றது அப்படின்னு வந்து பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான ஒரு துறை கிடையாது. ஸோ அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, பேசிக்ல இருந்து டாப் லெவல் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்ய வேண்டியது இருக்கு, மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ இதுல நம்ம முதல்ல கையில் எடுத்திருக்க விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பக்தனா நான் போகும்போது, ஒரு சாமி கும்பிட போகும்போது எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும். ஃப்ரண்ட்ல நான் கோயிலுக்கு போய் இறங்கும் போது எனக்கு ஒரு பார்க்கிங் இருக்கணும், என் 2 வீலருக்கும் என்னுடைய சைக்கிளுக்கும் என்னுடைய காருக்கும் முதல்ல ஒரு பார்க்கிங் கரெக்டா இருக்கணும். அந்த பார்க்கிங்ல கரெக்டா பில்லு போடணும், ஒழுங்கா பில்லு போட்டு அந்த பில்லை கையில கொடுக்கணும். சும்மா நம்ம தியேட்டர்ல கொடுக்குற மாதிரி ஒரு ரசீதை கிழிச்சு கொடுத்துட்டு 100 ரூபா வாங்குறது, 200 ரூபா வாங்குறது, சில இடங்கள் ரசீதே இல்லாமலாம் காசு வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். செருப்பு விடுறதுக்கு ஒரு சரியான ஸ்டாண்டு, முக்கியமா கோயில் வாசல்ல எங்கேயா செருப்பு விட்டு போயிட்டு அந்த வெளியில வரும்போது செருப்பு காணாம போச்சுன்னா அதோடைய மனவலி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ செருப்பு வைக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டு. அப்புறம் கோவிலில் நம்ம கியூவில் போனோம்னா அதிகபட்சம் எவ்வளோ சீக்கிரமா அந்த கியூவில் நம்ம மூவ் பண்ணி போய் சாமியை பார்த்துட்டு வர முடியும். ரொம்ப ஒரு கூட்டத்தில் நிற்காம, குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் கூட்டு போகும்போது கஷ்டப்படாம, நெரிசலில் நிற்காம சீக்கிரமா போய் சாமியை பார்த்துட்டு மனநிறைவோட சாமியை கொண்டுட்டு வெளியில வரணும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பிரசாத ஸ்டாலில் பிரசாதம் வாங்குறோம், சாப்பிட்றோன்னா அதோடைய குவாலிட்டி, அதோட ரேட்டு, இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனாதான் ஒருத்தர் கோயிலுக்குள்ளேருந்து வெளில வரும்போது சரிப்பா நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்தோம், நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு இருக்கும். ஸோ பேசிக், இது வந்து ஒரு பேசிக். ஸோ இதுதான் வந்து கோடான கோடி பக்தர்கள் எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம். அப்ப இந்த முதல் விஷயத்தை தான் நான் கையில எடுத்திருக்கிறேன். கையில எடுத்து அதை நாம சரி பண்ணணும், அதை முதல்ல சரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது வரைக்கும் இருந்த அமைச்சர்கள் இது யாரும் பார்க்கவே இல்லை. ஓகே.
ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பிரசாத ஸ்டால்லாம் நீங்க நிறைய ட்ரோல் பண்ணாங்க. இந்த முறுக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கு, ஆனா மேனுஃபேக்சரிங் டேட் என்னன்னு கேட்கறாரு. பட் அவங்க எவ்வளவு அறிவாளியா இருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கும், அந்த முறுக்கு பாக்கெட் ஒன்று இருக்கும், அதுல ஒரு வெள்ளை பேப்பர் வச்சிருப்பாங்க, அவங்களே கையில வந்து MFDன்னு போட்டு டேட் எழுதிருப்பாங்க. அப்ப அவங்களே கையில போட்டு ஒரு பென்ல MFDன்னு டேட் போட்டு எழுதிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே அன்னைக்கு டேட் தான் மேனுஃபேக்சரிங் ஆச்சுன்றது எப்படி தெரியும்? அப்ப அதுக்கு நீங்க என்ன வந்து மெக்கானிசம் ஃபாலோ பண்றீங்க? இது அன்னைக்கு டேட்டு குக் ஆயிட்டு அந்த ப்ராடக்ட் வெளியில வருது, அன்னைக்கே கோயிலுக்கு வருது, இந்த டேட்ல அது வந்திருக்குதுன்றதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கு? அப்ப இதான் நம்ம கேட்கறோம். இதுல நீ மேனுஃபேக்சரிங் டேட்னு கையில எழுதி வச்சிருக்க, ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு தான் மேனுஃபேக்சரிங் ஆச்சா இல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே செஞ்ச முறுக்க வந்து நீ டேட் போட்டு கையில பேப்பரை மட்டும் உள்ள வந்து போட்டு வச்சிருக்கியா? ஏன்னா பேக்கிங் கூட வந்து மிஷின் பேக்கிங்லாம் கிடையாது, மெழுகுல பேக் பண்ணிருப்பாங்க, இல்ல வந்து ஸ்டாப்லர் பின் அடிச்சிருப்பாங்க. சோ அந்த பேப்பரை எடுத்துட்டு ஈஸியா இன்னொரு பேப்பரை மாத்த முடியும். ஓகே, அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல எப்படி நீங்க சேல்ஸ் பண்றீங்க? ஆக்சுவலா நம்ம டெண்டர் கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா பார்கோட் இருக்கணும், FSSI நம்பர் இருக்கணும், அதுக்கு பிறகு பேட்ச் நம்பர் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கணும், எக்ஸ்பைரி டேட் இருக்கணும், இந்த ஸ்டிக்கர் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஆனா இவங்க வச்சிருக்கிறது துண்டு சீட், ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி இங்க் பென்ல எழுதி உள்ள அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டை வச்சிருக்காங்க. அது அந்த எண்ணெயில ஊறி போயிருக்குது. அப்ப எப்படி இது அன்னைக்கு தான் தயாரிக்கப்பட்டதுன்னு நாங்க நம்ப முடியும்? அதுக்கு என்ன வந்து மெக்கானிசம் இருக்குன்றதை நம்ம கேட்கிறோம். ஓகே, பட் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை கூட இது வரைக்கும் இருந்த அமைச்சர்கள் வந்து கண்டுகொள்ளல. அவங்களுக்கு முதல்ல இப்படி ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு, இது மக்களுக்கு தேவையான விஷயம் அவங்களுக்கு தெரியலன்றதுனால என்னை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மக்கள் என்னைய ட்ரோல் பண்ணல, மக்கள் என்னைய வாழ்த்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான வரவேற்பை தான் நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது ஏன் இவ்வளவு தூரம் இல்ல? எங்களுக்கு இப்போ இந்த துறையில ஒரு அமைச்சர் இருக்காரு, ரமேஷ் இருக்காரு, இவ்வளவு தூரம் செயல்படுறாரு அப்படின்ற விஷயம் தான். ஆய்வுக்கு போறீங்க, அங்க என்ன தப்பு நடக்குதோ, சாமானிய மனிதன் உள்ள போறதுக்கு என்னென்ன விஷயங்கள், குறிப்பா இந்த VIP பாஸுக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்குது, இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. ஏன் இதெல்லாம் அவங்க பண்ணல? இதெல்லாம் இன்னும் நாங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு மக்களுக்கு பெரிய கேள்வி. ஏன் பண்ணல? இந்த சென்ஸ் வந்து அவங்க வந்து கோவிலை வந்து பக்தர்கள் வணங்கக்கூடிய இடமாகவும், கோவில்கள் வந்து பக்தர்களுக்கு ஒரு மன அமைதி கொடுக்கக்கூடிய இடமாகலாம் அவங்க பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கோவில வந்து எவ்வளவு தூரம் கமர்ஷியல் ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. ஸோ கோவில் மூலியமாக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், ஏன்னா நான் இவங்க சொல்றாங்கல்ல சோஃபா மாடல்னு, அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் இவங்க நடத்தின ஆட்சி வந்து கான்ட்ராக்ட் மாடல். இவங்களை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்டருக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கறதுலையும் அதுல இருந்து சுயலாபம் அடைவதிலும் தான் இவங்களுடைய கவனம் எல்லாம் இருக்கே தவிர்த்து மக்களுடைய அடிப்படை வசதிகளை பத்தி இவங்களுக்கு கவனம் கிடையாது. அப்ப இது ஒரு கான்ட்ராக்ட் மாடலா தான் அறநிலையத்துறை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வரக்கூடிய கட்டிடங்களாக இருக்கட்டும், நம்ம எல்லா கட்டிடங்களும் சொல்லல, பட் மெஜாரிட்டியான கட்டிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோயில நான் விசாரிக்கும் போது எங்களுக்கு வந்து பக்தர்கள் தங்கும் விடுதி வேணும், பக்தர்கள் தங்குறதுக்கு ஷெல்டர்ஸ் இல்ல, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்ன்றாங்க. அந்த கோயிலுக்கு எது கல்யாண மண்டபம் கட்டுறீங்க? அந்த கோயிலுக்கு ஏன் வணிக வளாகங்கள் கட்டுறீங்க? அந்த கோயிலுக்கு உண்மையிலேயே தேவையானது வந்து பக்தர்கள் தங்கும் விடுதி, அந்த கோயில் உண்மையிலேயே தேவையானது அன்னதான கூடம், அந்த கோயிலுக்கு உண்மையிலேயே தேவையானது இன்னும் 4 எக்ஸ்ட்ரா டாய்லெட்ஸ், கிளீனான மெயின்டெனன்ஸ், கார் பார்க்கிங் வசதி, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். அப்ப இதுதான் வந்து அந்த கோயில்களுக்கு தேவையானதாக இருக்குது. பட் அதை விட்டு நீங்க ஏன் வந்து கல்யாண மண்டபம் கட்டுறீங்க? இன்னைக்கு கல்யாண மண்டபம் கட்டுறது தவறுன்னு நம்ம எங்கேயுமே சொல்லல. உண்மையிலேயே கஷ்டப்படுறவர்கள் திருமணம் செய்யறதுக்காக அந்த திருமண மண்டபங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில கூடிய திருமண மண்டபங்கள்ல மனசாட்சியை தொட்டு மக்களை சொல்லுங்க, அரசாங்கம் பிக்ஸ் பண்ண ரேட்டை தான் வாங்கிட்டு இருக்காங்களா? கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அரசாங்கம் பிக்ஸ் பண்ண ரேட்ல தான் திருமண மண்டபங்கள் வாடகை கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்றத விசாரிச்சு சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாத்துலயுமே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது, மிகப்பெரிய மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா நம்ம இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 246 கோடிக்கு வந்து கல்யாண மண்டபங்கள் துவங்கப்படாத நிலையில இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில புதிய திட்டங்களை கொண்டு வரோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியாக மக்களுக்காக சிந்திச்சாலே போதும். அதை சிந்திக்கலன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இல்லை, கவர்மெண்ட் மட்டும் நல்லது இல்லை, மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு. நான் பர்சனலா கேட்கக்கூடிய விஷயங்கள் அமைச்சர்கிட்ட, ஸ்ரீரங்கம் மக்கள், ஸ்ரீரங்கம் எவ்வளவு தூரம் ஸ்பெஷலா இருக்கு? இப்போ இந்த ஸ்ரீரங்கம் மக்கள் தானே எனக்கு இந்த இடத்தையே கொடுத்தது. அவங்க என்ன ஜெயிக்க வைக்கலாம், இந்த இடத்துலயே நான் கிடையாது இல்லையா? அதாவது என்ன ஸ்ரீரங்கத்தை நிக்க வைக்கும்போது நான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொன்னேன், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன், உங்க கூட நான் நிற்பேன், உங்க வீட்டு பையனா நான் நிற்பேன், நிச்சயமாக நான் அதை செய்வேன்னு நான் சொன்னேன். அதை ஏத்துக்கிட்டு மக்கள் என்ன ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா என்னை எதிர்த்து நின்ன எல்லாருமே மிகப்பெரிய 50 ஆண்டு கால 75 ஆண்டு கால கட்சி நின்றவங்க, இது வரைக்கும் அரசியல்ல மிகப்பெரிய இடங்கள்ல இருந்தவங்க. பட் அந்த மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, அவங்க யாருமே வந்து அந்த மக்களுடைய ஊருக்குள்ள போய் கூட ஓட்டு கேட்கல, ரோட்ல நின்று ஓட்டு கேட்டு போயிட்டாங்க. ஆனா நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஓட்டு கேட்கும் போது அந்த மக்களுடைய ஊருக்குள்ள போய் நின்று அட்லீஸ்ட் வீடு வீடா போக முடியலனால கூட அந்த ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போய் ஊர்ல ஒரு பொதுவான இடத்துல அந்த மக்களை சந்திச்சு அவங்க குறைய கேட்டுட்டு வந்தேன். அது அவங்க மிகப்பெரிய அக்செப்டன்ஸா இருந்துச்சு, என்னைய ஜெயிக்க வச்சாங்க. பட் இன்னைக்கும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கேம்பெயின், ஒரு அட்டாக் வந்து என் மேல நடந்துகிட்டு இருக்குது. டார்கெட்டட் கேம்பெயின் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான விளக்கமா தான் நானும் நிறைய ஸ்ரீரங்கத்துல வந்து எம்எல்ஏவை காணவில்லை, அமைச்சரை காணவில்லை. இப்ப நான் எங்க இருக்கேன்? திருச்சியில தானே இருக்கேன், ஸ்ரீரங்கத்தில் தானே இருக்கேன். ஸோ இன்னைக்கு காலையில ஒரு பிரஸ் மீட்ல கூட அதுக்கான ஆதாரங்கள்லாம் காமிச்சிருந்தோம். ஸோ என்னன்னா, இது வரைக்கும் இந்த 1 மாத காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து எம்எல்ஏவா பதவியேற்று ஒரு வார காலம் வந்து ஸ்ரீரங்கத்துல எல்லா பணிகளும் பார்த்துட்டு இருந்தோம்.
இந்த மருத்துவமனைகள்ல ஆய்வுகள் போனது, அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல ஆய்வுகள் போனது, அம்மா உணவகங்கள் கிட்டத்தட்ட வந்து திருச்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 11க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் வந்து முழுமையாக மறுசீரமைப்பு செய்து ஃபுல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து ஈஸியா நல்லா பயன்படுத்தக்கூடிய அளவில் மாற்றணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தோம். அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அம்மா உணவகங்கள் விரைவில் நம்ம அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திறக்கிறதுக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் அந்த எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு வார பீரியட்லேயே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 45 டாஸ்மாக் கடைகள் வந்து பொதுமக்கள் புழங்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொல்லி அதை ரீலோகேட் பண்ணணும்னு சொல்லி கலெக்டர் கிட்ட கொடுத்தோம். யாத்ரி நிவாஸ்ன்னு சொல்லிட்டு பக்தர்கள் தங்கக்கூடிய விடுதிகள் இருக்கு. அந்த விடுதிகள்ல ஆன்லைன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன்ல மக்களுடைய பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. அதை வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு கமிஷனர் லெவல்ல சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சம்பந்தப்பட்ட ஆளை கிட்டத்தட்ட ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவா இந்த அந்த ஒரு வார காலகட்டத்திலேயே நம்ம முன்னெடுத்தோம். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னை அழைத்து அறநிலைத்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் இருந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டுல முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கூடிய முக்கிய கோயில் எல்லாத்தையும் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட வீட்டுல இருக்கிறது கிடையாது. சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் போறோம், அந்த ஆய்வுகள் பண்றோம், கோயில்களுடைய ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு இன்னும் வந்து அந்த மறுசீரமைப்பு தேவைப்படுது, நிர்வாக ரீதியாக என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்குள்ள இன்னொரு அறிவிப்பு வருது. திருச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராகவும் தலைவர் என்ன போட்டுட்டாரு. அப்ப இங்க 9 தொகுதியிலும் நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருது. உடனடியாக 9 தொகுதியிலும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அனைத்து துறை அதிகாரிகளை கூப்பிட்டு, அனைத்து எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு திருச்சி முழுக்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்குன்றத ஒரு பெரிய ஆய்வு பண்ணோம். இது வரைக்கும் அதை திருச்சியில பண்ணிருக்காங்களான்றது நமக்கு தெரியல. அண்ட் எவ்ரி மந்த் அதை நம்ம பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் நாங்க ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு நடுவில் ஸ்ரீரங்கத்தையும் நான் பார்க்கணும். ஒரு தொகுதி எம்எல்ஏவாக ஸ்ரீரங்கத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப என்னுடைய சார்பாக நான் வந்து ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அலுவலகத்தில் அதிகாரிகள் வச்சிருக்கிறேன். என்னுடைய கழகத்தின் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் மக்களை சந்திக்க சொல்லி அந்த பிரச்சனைகள் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்து அதுல எதெல்லாம் சரி பண்ணணுமோ நீங்க போய் இதை சரி பண்ணுங்க, நான் இங்க இருந்தே எல்லாரையும் கைட் பண்றேன், நான் எங்க இருந்தாலும் நான் அதிகாரிட்ட பேசுறேன்னு சொல்லி பேசி ஏறத்தாழ இந்த ஒரு மாச காலத்துல மட்டும் வந்து 25க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் நம்ம தீர்த்து வச்சிருக்கோம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில. அதுக்கான போட்டோ ஆதாரங்களும் நம்ம கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்துல கால்ஸ் எடுத்து பேசுறதுக்குன்னே ஒரு ஆள் அப்பாயின் பண்ணிருக்கோம். மனுக்கள் வாங்குறதுக்கும் அந்த கால்ஸ் எடுத்து பேசுறதுக்குமே ஒருத்தர் அப்பாயின் பண்ணிருக்கோம். மிஸ்டர் கோபிநாத் சார் ஒருத்தர் அப்பாயின் பண்ணிருக்கோம். ஸோ அவர் தினசரி வந்து வர கால்ஸை பேசுறாரு. மார்னிங் 9 to evening 6 ஃபுல்லா வர கால்ஸ் பேசுறாரு. அதுல ஏற்கத்தகுந்த புகார்கள், ஏன்னா நிறைய கால்ஸ் வரும். அப்ப அன்வான்ட் கால்ஸை தவிர்த்து ஏற்கத்தகுந்த புகார்கள் எல்லாத்தையும் யார் என்னென்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு நோட்டு போட்டு ரிஜிஸ்டர் போட்டு எழுதி எனக்கு தினம் தானே அப்டேட் பண்ணுவாரு. தினமும் எத்தனை கால் வந்திருக்கு, என்னென்ன பேசியிருக்கோம் அப்டேட் பண்ணுவாரு. ஸோ கால்ஸ் அந்த மாதிரி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் HRNC பார்க்கும்போது என்னுடைய ஆட்களை வச்சு ஒரு பக்கம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு வேலைகள் நடக்கும்போது ஸ்ரீரங்கத்துல எம்எல்ஏவை காணும் அப்படின்னு இன்றைக்கு வந்து திருச்சியை தங்களுடைய கோட்டையாக நினைச்சிட்டு இருந்தாங்களே, அந்த கோட்டையை உடச்சு தளபதி கோட்டையா நாங்க மாத்திருக்கோன்றதை ஏத்துக்க முடியாம இந்த டார்கெட் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இதுதான் பதில் அடியும். ஏன்னா இது இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சு இவர் என்ன பண்ணிடுவாரு, இவங்களை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொன்னவங்களுக்குலாம் இன்னைக்கு திருச்சி மட்டும் இல்ல ஸ்ரீரங்கம் மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த எளிய மக்கள் உங்ககிட்ட வந்து ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். எனக்கு 2 விஷயங்கள் கேட்கணும்னு தோணுச்சு, டக்குன்னு முடிச்சுக்கிறேன். என்னன்னா ஸ்ரீரங்கத்தில் நிக்கிறவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, எந்த வேட்பாளர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தமிழ்நாட்டை ஆள முடியும் அப்படின்னு விஷயம் தான். அந்த பயமும் பொறுப்பும் ஆரம்பத்துல எனக்கு இருந்திருக்கு. ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் நிக்கிறாங்க அப்படின்றப்ப எனக்கு அது இருந்திருக்கு. உங்களுக்கு அது இருந்ததா? நீங்க வெற்றி அடைஞ்சதுமே அது எப்படி? இல்ல, நான் எம்எல்ஏவா அறிவிக்கப்பட்ட ஒரு சில நாள்லயே திருச்சியின் முன்னாள் அமைச்சர் வந்து இந்த பேட்டியை கொடுத்திருந்தாரு. ஸ்ரீரங்கத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, ஸ்ரீரங்கத்துல நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. நான் அன்னைக்கு நண்பர்கிட்ட சொன்னேன், அப்ப தளபதி ஆட்சி அமைச்சிருவாரு அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னது போலவே இன்றைக்கு ஸ்ரீரங்கத்துல தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சது, தளபதி ஆட்சியில அமைஞ்சிருக்கு. அந்த சென்டிமெண்ட் உண்மைதான். ஓகே, அது இப்ப நம்புறோம். நீங்க அடிக்கடிக்கு ஆய்வு போகும்பொழுது நிறைய விஷயங்கள் பண்ணும் பொழுது இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போறீங்க. இது தலைவர் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் முதல்வர் அவர்கள் சமீபத்தில் அதை பத்தி ஏதாவது விஷயங்களோ இல்ல நம்ம துறை சார்ந்த விஷயங்களோ ஏதாவது பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? துறை சார்ந்த டிஸ்கஷன் எல்லாமே தலைவர் கூட வச்சிருந்தோம், பார்த்திருந்தோம். அதிகாரிகளோட டிஸ்கஷன்ல உட்கார்ந்துருக்கோம். நிறைய திட்டங்கள், புதிய திட்டங்களை வந்து தலைவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து ஒரு நற்பணி மன்றமாகி மக்கள் இயக்கமாகி ஒரு அரசியல் கட்சியாகி இன்னைக்கு அதிகாரத்துல வந்து அமைச்சரா உட்காருக்கும் போது நம்மளுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு மகன் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து அப்பா சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி நாங்கள்லாம் திட்டங்கள் தீட்டுறது, நாங்க சட்டசபையில பேசுறது, வெளியில பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஒரு தந்தை போல ஒரு சந்தோஷப்படுறாரு, அண்ணன் போல சந்தோஷப்படுறாரு. நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் நின்று அவர்கிட்ட உட்காந்து பேசினாலுமே அந்த முழுமையாக அதை கேட்பார், அதை லிசன் பண்ணுவார். அதை லிசன் பண்ணிட்டு அதுல என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு பல்வேறு கோணங்கள்ல விசாரிப்பார். விசாரிச்சு ஒரு முடிவு எடுப்பார். சும்மா நம்மளும் போய் கொடுத்தோம்னா அதை செய்ய போறேன் செய்யின்னு சொல்ற ஆள்லாம் அவர் கிடையாது. மிக தீவிரமான விசாரிச்சு எல்லாத்தையும் கவனிச்சு பண்ணக்கூடிய ஒரு மனிதர். ஓகே, ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி. வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு ஒரு பேட்ச், அதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்ல, இப்படிதான் வெளியில வான்னு சொன்னீங்க, வெளியில வந்தாரு, உங்க ஆட்சியே இல்லாம போயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு வாயத்தரங்கன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா நான் சொன்னது போல உடனே கோச்சுப்பாங்க. ஜனநாயகத்தை மீறி பேசுறீங்க, ஜனநாயகம் இல்லையா,
ஒண்ணுமே இல்ல. அவர் உண்மையிலேயே அவர் வந்து பழையபடி வந்து உங்களெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேசணும்னு நீங்க நினைச்சீங்க, அவர் பேசணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க, அவர் பேசினாரு அப்படின்னா சட்டமன்றத்துல அந்த மாதிரி எல்லாம் உண்மையிலேயே சொல்றேங்க, எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை நாங்க உருவாக்கிடுவோம். சூப்பர். இது உடனே இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இல்லையா, எதிர்க்கட்சியே இல்லாம ஒரு சட்டமன்றம் எப்படி ஆரோக்கியமா இருக்கும் அப்படிலாம் கேட்பாங்க. சரி, அப்ப திமுகல வந்து 234 தொகுதி நாங்க தான் ஜெயிப்போம்னு சொன்னாங்களே, அப்ப எதிர்க்கட்சியா யாரும் உட்காருவாங்க? 234 தொகுதியும் திமுக ஜெயிச்சா திமுக தானே இருக்கும், எதிர்க்கட்சி இருக்காது இல்லையா? அதிமுக 234 ஜெயிச்சா யாரு இருப்பாங்க? அதிமுக தானே இருக்கும். ஏன் அண்ணன் சீமான் கூட ஒரு இடத்துல 234 ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் சட்டமன்றத்தை 234 ஜெயிச்சிட்டாருன்னா சிரிக்காதீங்க. இல்ல ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கட்சி மட்டும் தானே இருக்கும். கண்டிப்பா. அப்ப அது மட்டும் ஜனநாயகமா? நாங்க 234 சீட்டும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொன்னா ஜனநாயகம், எதிர்க்கட்சியில சட்டமன்றத்தை உருவாக்கும் நான் மாத்தி சொன்னா ஜனநாயகம் இல்லையா? அப்ப உண்மையிலேயே அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அதான் நடக்கும். ஏற்கனவே நாங்க சட்டமன்றத்தை சொன்னது போலதான் 5 நிமிஷம் கொளத்தூர் தொகுதிக்கு வந்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு, சட்டசபையில பேசிட்டு இருந்தவரை நீ சட்டசபை பேசுறத வீட்டுல உட்காந்து பார்க்க வச்சிருக்கோம். அதனால இந்த சவால்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பட் அவர் வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர், மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர். இன்னைக்கும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், இது கர்வம் இல்ல, ஆணவம் இல்ல, மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன், மக்களை பார்த்ததுனால சொல்றேன். அவரா என்னைக்கு இந்த முதலமைச்சர் பதவி வேணான்னு சொல்லி இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறாரோ அது வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். சிறப்பு. அது வரைக்கும் இந்த சின்ன பசங்க கையில தான் தமிழ்நாடு அப்படின்றத மீண்டும் ஒரு நானும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி தலைவர். ஏன்னா காலையில இருந்து உங்களோட பயணிக்கிறோம், ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. மாணவர்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணுமோ உங்களோட வாழ்வியல வந்து அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஏன்னா அம்மாவை பத்தி சொல்லும் பொழுது, ஃபேமிலி பத்தி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப நேரமின்மை கம்மியா இருக்கனால என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பெரிய பெரிய விஷயங்களும் பெரிய பெரிய திட்டங்களும் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.